ஓம் சாந்தி. அவேக் த முரளி ரிவைஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணலாமா? பூர்வஜ் பூஜ்ய இந்த சொமானில் இருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பாலனை செய்யுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. இதுதான் தலைப்பு, இதுதான் சாரம். இன்று நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிரேஷ்ட குழந்தைகளை தந்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அனைத்து சிரேஷ்ட குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். உயர்ந்ததில் உயர்ந்த குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் என்ன உயர்ந்த குழந்தை அப்படின்னா பூர்வஜ், அதே நேரத்தில் பூஜ், வெரி ஓல்டு, முதல்ல வந்தவங்க அதான் பூர்வஜ், முன்னோர்கள் அதான் பூர்வஜ். அதே நேரத்தில் பூஜ்ய நிலை, பூஜைக்குரிய நிலை, உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலை. அப்படிப்பட்ட குழந்தைகளை பாபா பார்த்துட்டாங்க. ஆகையினால தான் இந்த கல்ப விருட்சத்தில் நீங்கள் எல்லாருமே என்ன வேர் தண்டாகவும் இருக்கிறீங்க. கல்ப விருட்சத்தை முன்னாடி கொண்டு வாங்க. நம்ம எங்கே இருக்கிறோம்? முழு உலகமே அதுக்கே நான் தான் ஃபவுண்டேஷன், நான் தான் வேர், நான் தான் தண்டு. பூர்வஜ்னா வேறு, தண்டுனா பூஜ்யம். ஞாபகம். தண்டினுடைய தொடர்பு முழு விருட்சத்தினுடைய கிளைகள் இலைகளுடன் தானாக இருக்கும். தண்டு இல்லையா? தண்டோட தொடர்பில் வேர் இருக்கும், வேரோடைய தொடர்பில் தண்டு இருக்கும், தண்டோட தொடர்பில் இலைகள். ஆகையினால தன்னைத்தானே அப்படி உயர்ந்த ஆத்மா முழு விருட்சத்தினுடைய பூர்வஜ்னு நீங்கள் புரிஞ்சுருக்கீங்களா? இதுதான் சார்ட், நம்ம செக் பண்ணணும் ஃபுல் வீக். நான் பூர்வஜ் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுருக்கிறீங்களா? எப்படி பிரம்மாவை கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு சொல்லப்படுகிறது. அவர் யார்? தாத்தாவுக்கெல்லாம் முதல் மனிதன் ஆதி தேவன். படிச்சிட்டிங்களா? ஆதி தேவன் புக்கு படித்தாச்சா? எல்லாமே ஒரே நாளிலே சொல்கிறாரே பாபா. அவருடைய துணைக்காரர்கள் நீங்களும் கூட மாஸ்டர் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவருடைய வந்துட்டோம்ல. அதனால் நாமளும் யார் தான்? தாத்தாவுக்கெல்லாம் தாத்தா, கிரேட் மாஸ்டர் கிரேட் கிராண்ட் ஃபாதர். பூர்வஜ் ஆத்மாவுடைய முக்கிய இல்லைன்னா எத்தனை சோமான்கள் இருக்கிறது. பூர்வஜ் நான் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படிங்கிறது எத்தனை சிரேஷ்டமான சோமான். அந்த சொமானத்தில் இருக்கிறீங்களா? நான் பூர்வஜ் அப்படிங்கிற சொமானத்தில் இருக்கீங்களா? நான் தான் ஃபவுண்டேஷன், நான் தான் வேர், நான் தான். என்கிட்ட இருந்தால் எல்லாருக்கும் எல்லா சக்தியும் போகுது. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடன், அது எந்த தர்மாத்மா வந்தாலும் சரிதான், ஆனால் அனைத்து ஆத்மாக்களுடன் நீங்கள் தண்டுங்கிற ரூபத்தில் ஆதார மூர்த்தியாக பூர்வஜாக இருக்கிறீங்க. நீங்கள் தான் ஃபவுண்டேஷனாக இருக்கிறீங்க, அவங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறீங்க, ஆதார மூர்த்தியாக பூர்வஜாக இருக்கிறீங்க. ஆகையினால பூர்வஜாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் யாராகவும் இருக்கிறீங்க, அதுக்கடுத்து பூஜ்ய நிலையிலையும் இருக்கிறீங்க, தண்டாகவும் நீங்கள் தான் இருக்கிறீங்க. நம்ம தான் என்ன செய்கிறோம்? அடுத்த லெவலுக்கும் வர்றோம். பூர்வஜ் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சக்தி தானாக செல்லும். சொல்லுவாங்க ஏதாவது பிரச்சனை, உடலில் ஏதோ பிரச்சனைனாலும் சரி தான், ஒரு காரணமும் தெரியலன்னா என்ன சொல்லுவாங்க? அது ஜீன்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா என்னங்க அப்படின்னா, அது வம்சாவளியாக வரும். ஆமாம், அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? அதுக்கு தான் பாபா கிளியராக சொல்கிறார், நீங்கள் தான் யார்? பூர்வஜ். அப்போ நம்ம மூலம்தான் எல்லாருக்கும் எல்லாமே போகும். சக்தி தானாக போகும். மரத்தை பாருங்கள், தண்டு மூலமாக இல்லைன்னா வேர் மூலமாக லாஸ்ட் இலைக்கு கூட சக்தி கிடச்சிட்ருக்கு. ஒரு மரத்தில் கூட பூர்வஜனுடைய காரியம் என்னவாக இருக்கும்? நம்முடைய காரியம் என்ன? அதனால் நம்முடைய காரியம் என்ன? கொடுக்கணும். கொடுக்கறதுனா என்ன? ஆசீர்வாதம் கொடுக்கறதுனா என்ன? ஹெல்ப் பண்ணுறதுனா என்ன?
பாபாவுடைய அறிமுகம் கொடுக்குறதுனா என்ன? மன ஆசையை பூர்த்தி செய்ததுன்னா என்ன? கீழே விழுந்தவங்களை தூக்கி விழுதுன்னா என்ன? சர்வைக்கு பாலனா கருணா, எல்லாரையும் வளர்ப்பது. வளர்க்குறதுன்னு என்னென்னு கேட்கக்கூடாது, பாலனை. அதுக்கு மொத்தமாக என்னென்னா பாலனை, அதுதான் வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். பாலனை, எல்லா விதமான பாலனை. லௌகிக்கத்திலோட பாருங்களேன், பூர்வஜ் மூதாதைகள், அதாவது முன்னோர்கள் மூலமாக சரீர சக்திக்கான பாலனையும், ஸ்தூல உணவு மூலமான மற்றும் படிப்பின் மூலமான சக்தியை நிறைப்பதற்கான பாலனை ஏற்படும். பாலனை அதெல்லாம் விழுந்த பிறகு தான் தூக்கணும்லாம் இல்லை, அதான் பாலனை. கேட்ட பிறகு தான் உதவி செய்யணும் இல்லை, அதான் பாலனை. அந்த பாலனைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லையா? தானாக இந்த குழந்தை பிறந்துச்சா, அது நம்முடைய குழந்தை. சரீரத்தையும் பார்க்கணும், படிப்பையும் பார்க்கணும், உணவையும் பார்க்கணும், எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்தெந்த நேரத்தில் கொடுக்கணும். ஒரு குழந்தை வளர்க்குறதுன்னா இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பெரிய சிஸ்டம் இருக்குது. முந்தியெல்லாம் தானாக வளர்ந்தாங்க, நம்மளும் சொல்லுவோம் நாங்களாம் வளர்ந்தோம் சொல்லுவோம். இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. அதான் பாலனை. இந்த பாலனைங்கிற வார்த்தைக்கு அதுதான் பாபா கிளியர் அர்த்தம் சொல்கிறார். அப்போ நீங்கள் பூர்வஜ ஆத்மாக்கள் ஆகிய உங்களுக்கு பாபா மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய சக்திகள், அது அனைத்து ஆத்மாக்களையும் பாலனை செய்யணும். அந்த சக்திகள் மூலமாக அனைத்து ஆத்மாக்களையும் பாலனை செய்யணும். இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய டியூட்டி இருக்குது. அது பாபாவே பார்த்துக்கலாம்ல, நம்மளும் செய்யணுமா? அப்படின்னா பிராப்தி கிடைக்கணும்லாம் இல்லை, பிராப்தி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தானே முதல்ல வந்தீங்க, உங்களுக்கு தான் பிராப்தி இருக்குது. இன்னொரு பிராப்தி அடையிறதுலாம் இல்லை. அதுதான் அந்த பூர்வஜினுடைய நிலை, பூஜ்ய நிலை. இன்றைக்கும் சோமநாதபுரம் கோயில் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அங்கங்கே மசூதியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போன தான் கட்டி வச்சுருக்காங்களா? அப்போ எவ்வளோ இருந்திருக்கும். அதான் பூஜ்ய நிலை. அப்படின்னா பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பிராப்தி. அப்போ பாபாட்டேருந்து கிடைச்ச சக்தி அனைத்து ஆத்மாக்களையும் அது மூலமாக பாலனை செய்யணும். அதுதான் உங்களுடைய கர்த்தவியம், பாலனை செய்யணும். நம்முடைய டியூட்டி என்ன? பாலனை செய்யணும். இன்றைய சமயத்தின் அனுசாரமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தியின் மூலமான பாலனை அவசியமாக இருக்குது. சக்தி மூலமான பாலனைன்னு என்ன? ரொம்ப வீக்காக இருக்கிறாங்களா, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது போல் அதான் சக்தி. சரி, நம்ம சக்தி கொடுத்ததுனால மனசால் அவங்களுக்கு சக்தி கிடச்சிருமா? இதில் உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கா? இல்லைன்னா உருவாக்கிக்குங்க. நான் தான் வேர், முழு உலகத்துக்குமே நான் தான் வேர். என் மூலம்தான் சக்தி போகுது. இனிமேல் இது வரைக்கும் போகலன்னா இனிமேல் போகும், போயிட்டே இருக்குது. அந்தளவுக்கு நம்ம என்ன இருக்கணும்? ஏன்னா பாபா சொல்கிறாரு, அவருக்கு தெரியுது ரொம்ப அவசியமாக இருக்குது. காலத்தின் அனுசாரமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தியினுடைய அவசியமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குது? அசாந்தி, துக்கத்தினுடைய அலை எங்கே பார்த்தாலும் இருக்குது, யாரை பார்த்தாலும் இருக்குது. இருக்கிறது தெரியுதா? இருக்குதா? இருக்குது. நம்மகிட்ட இருக்கா? இல்லை. உங்கள்கிட்ட இல்லாத எப்படி தெரியுது? கேள்வி புரியுதா? ஏற்கனவே இருந்துச்சு, அதனால் இப்போ தெரியுது இல்லையா? ஆக நீங்கள் பூர்வஜ், நீங்கள் தான் யார்? பூர்வஜ். ரெண்டாவது என்ன? பூஜ்ய ஆத்மா. அப்போ நம்முடைய வம்சாவளி மூலமாக வம்சாவளியின் மீது இரக்கம் வருகிறதா? நம்முடைய சந்ததியினர் மீது இரக்கம் வருகிறதா? ஏன்னா முழு உலகமாக பாபா குழந்தைங்க, முழு உலகமாக நம்முடைய சந்ததி. ஆமாம், முழு உலகம் நம்ம சந்ததி தான், சந்தேகமே கிடையாது. முழு உலகம் நம்ம சந்ததி தான், சந்தேகமே கிடையாது.
எப்போமாவது ஏதாவது விசேஷமாக அசாந்தியினுடைய வாயுமண்டலம் இருக்குதுன்னா விசேஷமான ரூபத்தில் இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, திடீர்னு திருப்பரங்குன்றத்தில் 144 சட்டம் போட்டாங்க அப்படின்னா அங்கே பிரச்சனை. அங்கே யாரை இறக்குறாங்க? மிலிட்ரி இல்லைன்னா போலீஸ், உடனே அலர்ட் ஆகிடுவாங்க. அதே போல் இன்றைய காலங்களின் சூழ்நிலையில் நீங்கள் பூர்வஜ்கள் தான் விசேஷமான சேவைக்கு தன்னை நிமித்தமாக புரிஞ்சு செய்யணும். புரிஞ்சிருக்கீங்களா கேட்குறார். விசேஷமாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அவங்க கூட வருவாங்களோ இல்லையோ, நாம் என்ன செஞ்சாகணும்? அவங்களுக்கு விசேஷமாக சக்தியை கொடுக்கக்கூடிய, ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆத்மாக்களில் நிமித்தம் இல்லையா? முழு உலகத்தில் கூடிய ஆத்மாக்களுக்கும் நிமித்தமாக இருக்கிறீங்க. இந்த நினைவு இருக்கிறதா கேட்குறார். முழு உலகத்துக்குள்ள உள்ள ஆத்மாக்களுக்கு நிமித்தம். பாபா லாஸ்ட் 2 முரளிக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா? போன முரளி, அதுக்கு முந்தின முரளி என்ன சொன்னார்? தங்கச்சாவி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நான். நீங்கள் முதல்ல சேமிக்கணும்னா சேமித்தா தான் மதம் கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ எப்போ சேமிப்பாகும்? எதை செஞ்சாலும் நானும் திருப்தி ஆகணும், மற்றவங்க திருப்தி ஆகணும் இல்லையா? அப்புறம் அதுக்கு என்ன தங்கச்சாவி 4. முதல்ல நம்ம சேமிச்சிருக்கோங்கிற அடையாளம் எது அப்படின்னா, 1 நிமித்த உணர்வு. இப்போ சேமிப்பாகும் நிமித்த உணர்வு. எப்போ நம்ம அகண்ட மகாதானி ஆக முடியும்? நிமித்த உணர்வு. 2வது நிர்மாண உணர்வு, நிர்மாண் பாவனை, பணிவு. முதல்ல என் மூலம் பாபா செய்வார், நிமித்தம். நாம் செய்கிறோமே இல்லையே, பாபா செய்கிறார். நான் பொறுப்பாக இருக்கிறேன், நான் தன்னைத்தானே நிமித்தம்னு புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நிமித்தமாக இருந்தால் பணிவு இருக்கும், பணிவு உணர்வு. அடுத்து என்னது? சுபமான உணர்வு. சாவி, எல்லாமே சாவி, தங்கச்சாவி சொன்னார். அப்புறம் என்ன? கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஆத்மீக அன்பான உணர்வு, ஆத்மீக அன்பினுடைய உணர்வு. இந்த 4 சாவி சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட விசேஷமான பூர்வஜ் ஆத்மானு தன்னை புரிஞ்சிருக்கிறீங்களா? அந்த நினைவு இருக்கிறதா? முழு உலகத்தில் கூடிய ஆத்மாக்களுக்கும் இன்று உங்களுடைய சக்தியினுடைய அவசியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட விசேஷம், அப்படிப்பட்ட எல்லைக்கப்பாற்பட்ட உலகத்திற்கான பூர்வஜ் ஆத்மாக்கள்னு தன்னைத்தானே அனுபவம் செய்கிறீங்களா? அதுக்கு ஒரு முரளிக்கு முன்னாடி அனுபவங்கிறது யாருக்குமே மறக்காது, சொல்கிறது கூட மறந்துடும். அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குதா? உலகத்தினுடைய சேவை நினைவில் வருகிறதா? இல்லைன்னா தன்னுடைய சென்றுடைய சேவை தான் நினைவில் வருதா கேட்குறார். நம்ம சென்று சேவை தான் நினைவுக்கு வருதா? உலக சேவை நினைவுக்கு வருதா? உலக சேவை நினைவில் வந்துச்சுன்னா சென்று சேவை தானாக நடக்கும். இன்று ஆத்மாக்கள், நீங்கள் பூர்வஜ் தேவ ஆத்மாக்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே பூர்வஜ் மற்றும் தேவ ஆத்மாக்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறாங்களா இல்லையா? கேட்குதா? மம்மாவுக்கு நைட்லாம் தூக்கம் வராதான், கேட்டுச்சான். இதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? முதல்ல கிளாஸில் கேட்டிருக்கீங்க. சரி, எனக்காவது கேள்வி வந்திருக்கா? அது என்ன கூக்குரல் கேட்கும்? தூக்க முடியாத அளவுக்கு கத்துவாங்களா? அம்மா கூட இருக்கிறவங்களுக்கு கேட்கலையே, இருந்தவங்களுக்கு. அவங்களுக்கு மட்டும் எப்படி கேட்டது? அப்படின்னா என்ன கேட்டது? அவங்க அதை சர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ஆத்மாக்களுடைய இந்த கூக்குரலை மைனூட்டாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் அது ரஸ் ஆகிருக்கு இல்லையா? யாருக்கு என்ன என்னமோ அவங்க செய்யணும், நான் தான் கொடுக்கணும், நான் தான் காளி, நான் தான் ஜெகத்தாம்பா அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு, அந்த உணர்வு இருந்திருக்குல்ல. அதான் பாபா கேட்குறாரு, நீங்கள் பூஜ்ய ஆத்மாக்கள் அந்த அழைப்பை கேட்கின்றீர்களா கேட்குறார். பூர்வஜ் தேவ ஆத்மாக்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருமே தன்னைத்தான் விதவிதமான தேவி மற்றும் தேவதையினுடைய அழைப்பை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருமே தனது விதவிதமான தேவதைகளுடைய அழைத்து கொண்டே இருக்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க, கோயிலுக்கு போய் அதானே சொல்கிறாங்க, அம்மாவா
ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சேன் வாடியம்மா சொல்கிறாங்களே, பாடுறாங்களே, கூப்பிட்றாங்களா இல்லையா? சும்மா தான் பாட்டு தான் பாடி வச்சுருக்காங்களா? இல்லை, கூப்பிட்றாங்க. ஒவ்வொருத்தருடைய மன ஓலம் அவங்களை அழைக்கிறது. ஆவோ. அடுத்து என்ன சொல்லுவாங்க? கேட்டு சொல்லுங்கள். இப்போ கேட்டு சொல்லுங்கள். நம்மளாம் யார்? கேளுங்க. வாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பாட்டு பாடிட்டேன், அடுத்த பாட்டு நீங்கள் பாடுங்க. பாட்டு நிறைய இருக்குல்ல, பாடுங்க. அடுத்த பாட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பாட்டு வந்திருக்கோம். ஏன் பிரதர்? முரளி பிரதர் சொல்லுங்கள். சக்தி கொடு. ஏன் பாட மாட்டிங்களா? என்ன பிரதர், நான் பாடுறேன். சரி, சமாக்கரோ, என்ன மன்னிச்சிடு. யார் அப்படி பாடாமல் இருக்கிறாங்க? மன்னிச்சிடு. அப்புறம் கிருபா கரோ, என் மீது கருணை காட்டு, கருணை காட்டு, மன்னிச்சிடு. அவங்களே அந்த டெக்னிக் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அமிர்தவெளியில் உட்காந்துட்டு உங்களை நீங்களே மன்னிக்கிறீங்களா முதல்ல? உங்களுக்கு நீங்களே கிருபை காட்டுறீங்களா முதல்ல? நம்மளை எல்லோரும் கூப்பிட்டுருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க. முதல்ல நம்ம பாபாட்டேருந்து வாங்கணும் இல்லையா? நாம் ஸ்டாக் பண்ணணும் இல்லையா? சேமிப்பு கணக்கை பார்க்கணும் இல்லையா? பாபாவை கூப்பிட்றீங்களா முதல்ல? ஒன்று. அவங்களுக்கு தெரியாது பாவம். இங்கே தேவ ஆத்மாக்களை, பூர்வஜ ஆத்மாக்களை அழைச்சிட்டு தான் இருப்பாங்க. சிவனுடைய பக்தர்களாக இருந்தாலும் லிங்கத்தை தான் பார்த்துட்ருப்பாங்க, ரியலாக பார்க்க மாட்டாங்க அவங்க. அங்கேயும் கூட பாபா சரி இந்த மாதிரி அவங்களுக்கு செய்யணுமேனு செய்வாங்க, அவ்வளோதான். பட் டைரெக்டாக நம்மகிட்ட தான் கேட்பாங்க. பட் நாம் மட்டும்தான் பாபாட்ட டைரக்ட். அமிர்த வேலை ஃபஸ்ட்டு யார்? நமக்கு தான் ஃபஸ்ட்டு. இப்போ நாம் என்ன செஞ்சாகணும்? அவரை அழைக்கணும். அவர்கிட்ட முதல்ல இந்த இந்த மாதிரி ஒரு டெக்னிக் உலகத்திலேயே ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, உங்களுக்கு மணி உங்கள்கிட்ட வரணுமா? முதல்ல மன்னிங்க. அதை நான் ஏதாவது தப்பாக உன்னை நினச்சிருந்தா, யோசிச்சிருந்தா என்னை மன்னிச்சிரு சொல்கிறாங்களா? சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்காங்க. அதே டெக்னிக்கை பாபா அமிர்தவெளியில் என்னென்ன செய்யணும்லாம் நமக்கு சொல்லிட்டாரு. ஏன்? நம்முடைய பக்தர்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. வாங்க, என்னை மன்னிச்சிருங்க, என் மீது கிருபை காட்டுங்க, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே. அதனால் அந்த கோயிலுக்கு போனோன்னே அவங்களுக்கு எல்லாமே நடக்குது. இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. அதெல்லாம் சும்மாலாம் அவங்க போகலை, அவங்களுக்கு தேவையானது கிடைக்குது. இல்லைன்னாவா அப்படி காலகாலமாக இந்த நேரத்தில் பாருங்கள், முருகன் கோயிலுக்கு எவ்வளோயா நடந்து லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க. சும்மாலாம் போகல. ஆனால் அதெல்லாம் கொடுக்குற நம்மன்னு பாபா சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய சோமான் பாருங்கள். அப்போ அந்த பக்தர்களுடைய குரல் உங்களுக்கு கேட்க வருகிறதா? ஆத்தாக சுன்னேவன் நெய் வருதா வரலையா? கேட்குதா கேட்கலையா? கேட்குறார். எந்த தர்மாத்மானாலும் சரிதான், உங்களிடம் சந்தித்தால் தன்னை அனைத்து ஆத்மாக்களுக்கான பூர்வஜ் ஆத்மான்னு புரிஞ்சு சந்திக்கிறீங்களா? ஐயோ, அவங்க பெரிய அடுத்த தர்மத்தை சேர்ந்தவங்க, இவங்க தர்மத்தை சேர்ந்தவங்க சந்திக்கிறீங்களா? இல்லை நான் தான் பூர்வஜ் ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கும் அப்படின்னு புரிஞ்சு சந்திக்கிறீங்களான்னு கேட்குறாரு பாபா. ஆமாம், மவுண்ட் அபுல சச்சின் டாக்டர் சொல்கிறாரு, இந்த தர்மாத்மாக்கள் வராங்கல்ல, அவங்க ஃபஸ்ட்டு கர்ப்பத்தில் வரமாட்டாங்க. டைரெக்டாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பாடியில் அந்த ஆத்மா அவதாரா தான் ஸ்பீச் பண்ணும், வித்தியாசமான கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும். அதை கேட்டுட்டு அடுத்து என்ன செய்வாங்க? அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் தர்மத்தினுடைய ஸ்தாபனை எல்லாமே அப்படி தான். அந்த ஏற்கனவே வருதுலையே ஒரு உடலில், அதில் ஏற்கனவே இருக்கிற சோல், அது என்ன சோல்? அது யாராக இருப்பாங்க? அவர் சொல்கிறாரு, நம்ம பிராமண ஆத்மாக்கள். ஒரு பாடியில் 2 சோல், அது பிராமண ஆத்மா. அது கான்செப்டை சொல்லிட்டு என்ன செய்யும்? பாடியிலேருந்து 2 ஆத்மா ஒரே நேரத்தில் வெளியில் போகும். ஒன்று அந்த தர்மத்துக்கு பின்னாடி போகும், இந்த பிராமண ஆத்மா பிராமண தர்மத்தில் இங்கே வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டதில்லை புதுசாக, அதனால் சொன்னேன். அப்போது எந்த தர்மாத்மாவும் நீங்கள் சந்திக்கும் போது பயப்பட வேண்டியதில்லை. என்ன செஞ்சால் போதும்?
நான் தான் உனக்கும் பூர்வஜ் ஆத்மா. உண்மைதான். ஆமாம், பெரிய பெரிய சாஸ்திரம் படித்தவங்களுக்கெல்லாம் நம்முடைய தாதிகள், படிக்காத தாதிகள் தீதிகள் தான் ஞானம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொன்னாங்க? நம்மகிட்ட தான் கேட்டாகணும். அவங்க இந்த சொமானிரோட சந்திக்கிறீங்களா? முதல்ல ஐயா தாடி ஏடி வச்சுருக்காரு அப்படின்னு பயப்படுறீங்களா? இல்லை நமக்கு வராது. அந்த மாதிரி சந்திக்கிறீங்களா கேட்குறாரு. அப்படி அனுபவம் ஆகுதா? இவங்க கூட நம்ம பூர்வஜ்க்கான கிளைகளை சேர்ந்தவர்கள், கிளைகளில் வந்தவங்க. அவங்களுக்கும் சக்தி கொடுக்கக்கூடியவங்க. நாம யார்? பூர்வஜ். இந்த அனுபவம் ஆகுதா? தன்னுடைய கல்ப விருட்சத்துக்கான சித்திரத்தை முன்னாடி கொண்டு வாங்க. முழு ஆரம்பத்துலேருந்து பாபா கல்ப விருட்சத்தெலாம் இருக்கிறார். தன்னுடைய கல்ப விருட்சத்துக்கான முழு சித்திரத்தையும் முன்னாடி கொண்டு வாங்க. லாஸ்ட் முள்ளில் விசித்திரமான கண்ணாடி கொடுத்துருக்கேன்றார். அதில் நீங்கள் இப்போ சுயராஜ்ய அதிகாரிங்கிற சித்திரத்தை, சுயராஜ்ய அதிகாரிங்கிற அந்த கண்ணாடி, அதான் விசித்திரமான சித்திரம். அது உங்களுக்கு எதிர்கால விஸ்வராஜ்யத்துக்கான அதிகாரத்தை கொடுக்கும். கண்ணாடி என்ன பாபா, நான் என்னுடைய சித்திரம் என்னன்னு அம்மாட்ட போய் கேட்பாங்களாம். அடுத்த எதிர்காலத்துக்கான சித்திரம் என்னன்ட்டு. பாபா என்ன சொல்கிறாரு? தேவையில்லை. நீங்கள் சுயராஜ்ய அதிகாரியினுடைய லெவல் எவ்வளோ அதிகமாக இருக்கோ, எனக்கு நானே அதிகாரியாக இருந்தால் நான் விஸ்வராஜ்ய அதிகாரி. அதாவது நீங்கள் இப்போவும் ராஜா, எதிர்காலத்துலேயும் ராஜா. இப்போவும் நம்ம ராஜா, எதிர்காலத்துலேயும் ராஜா. இப்போவும் ராஜா, நான் எப்போவும் ராஜா. அப்படி தானே? அப்போ அப்படி அனுபவம் ஆகுதா? இவங்க எல்லாமே என்னுடைய கிளைகள். இவர்களுக்கெல்லாம் சக்தி கொடுக்கக்கூடிய நான் பூர்வஜ். தன்னுடைய கல்ப விருட்சத்திற்கான சித்திரத்தை முன்னாடி கொண்டு வாங்க. தன்னைத்தானே பாருங்கள். உங்களுடைய இடம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய இடம் எங்கே இருக்குது? உட்காந்துருக்கீங்களா? ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ண. இதில் யாருக்குமே டவுட்டே வரக்கூடாது. அப்போ நீங்கள் வேறும் நீங்கள் தான், தண்டும் நீங்கள் தான். கூடவே பரமாத்மாவையும் பாருங்கள், விட்டுறாதீங்க அவரை. நீங்கள் பூர்வஜ் ஆத்மாக்களுடைய இடம் பாபாவுக்கு கூடவே நெருக்கத்தில். அறிஞ்சிருக்கீங்க தானே? அந்த போதையில் எந்த ஆத்மாவை நீங்கள் சந்தித்தாலும், ஒவ்வொரு தர்ம ஆத்மா என்ன நினைக்கணும்? இவங்க எங்களுடையவங்க. நம்ம அந்த மாதிரி உணர்வில் போகணும். இவங்க எங்களுடையவங்க, இவங்க நம்முடையவங்க. இந்த பார்வையில் பார்க்கணும். நம்மளும் பார்க்கணும், அவங்களும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ யாருக்கும் ஞானம் சொல்ல ஒன்றும் கஷ்டமே கிடையாது. பொதுவாக எக்ஸிபிஷன் ஒரு சேவைன்னு புத்தி போகுதா? இந்த உணர்வின் நிலையில் சேவை நடக்குதா? இந்த உணர்வின் நிலையில் சேவை நடந்துச்சுன்னா அந்த சேவை கரெக்ட். நீங்கள் எப்படி செஞ்சீங்க செக் பண்ணி சொல்லுங்கள். இதில் ஒரு 25% இருக்குமா? இருக்கும். 50 ஆகலை. ஆகணும். ஏன் முழுசாக ஆகணும்? என்ன பாபா தான் சொல்லிட்டார்ல, சேவை நம்ம போகிறோம் இல்லையா? ஆனால் என்ன உணர்வு இருக்கணும்? அதான் நிமித். பாபா செய்கிறார், நான் செய்யலை. ஒன்று. ரெண்டாவது என்ன? பணிவு. முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பணிவு. சுமான் இருக்கணும். அந்த நேரத்தில் அந்த ஆத்மாவும் தேவாத்மா ஆகணும், பணிவு இல்லையா? ஆத்ம பார்வையை பார்த்து எத்தனை முரளியில் பாபா சார் ஆத்மான்னு பாரு. அந்த ஆத்மாவும் வந்துடும். இது எங்கே பறக்க பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. அது பார்க்கட்டும், வேணாம், அது வேணால் பார்க்கட்டும், அது ட்ராமா. பட் என்னுடைய பாவனை என்ன? சுபபாவனை. அந்த போதையில் ஒரு ஆத்மா சந்திக்கிறீங்களா? அவங்க நினைக்கணும் இது நம்முடையவங்க, இவங்க அப்படிங்கிற பார்வையில் பார்க்கணும். ஒருவேளை இந்த பூர்வஜ் அப்படிங்கிற அந்த போதையில், நினைவில், அந்த உணர்வில், அந்த பார்வையில் சந்திச்சிங்கன்னா அவர்களுக்கு கூட தன்னுடையவங்கிற அந்த உணர்வு வந்துருமா? ஏனென்றால் நீங்கள் அனைவருக்குமே பூர்வஜ், எல்லாருமே உங்களுடையவர்கள்.
அப்படிப்பட்ட நினைவின் மூலமாக சேவை செய்தால் ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவம் செய்வாங்க, இவங்க நம்மளுடைய பூர்வஜ் இஷ்ட தேவதைகள் மீண்டும் சந்திக்க வந்து விட்டார்கள், மீண்டும் என்னை சந்திக்க வந்து விட்டார்கள்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் பூஜை நிலையிலையும் பாருங்க, எவ்வளோ உயர்ந்த பூஜை. எந்த தர்மாத்மாவுக்கும் மகாத்மாவுக்கும் இப்படிப்பட்ட தேவி தேவதைகளுக்கு சமமான விதிபூர்வமான பூஜையே கிடையாது, விதிபூர்வமான பூஜையே கிடையாது, தர்மாத்மாவுக்கே கிடையாது. பூஜை நிலை வேணால் அடைவாங்க, ஆனால் இப்படிப்பட்ட விதிபூர்வமான பூஜை கிடையாது. எல்லாரும் மரியாதை கொடுக்கக்கூடிய வழிபடக்கூடிய அளவில் கூட ஆயிடுவாங்க, ஆனால் விதிப்படி பூஜை கிடையாது. இன்றைக்கி கீழே பார்த்தீங்கன்னா இன்னமும் பாபா ஒரு முடியல சொன்னார், ஒரு கூரை கிடையாது, சிலையை வச்சு காக்கையை தான் எச்சில் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வேறு ஒரு மொழியில் சொல்கிறார். ஆமாம், வெயிலில் வேறு நிற்கிறாங்க பாவம், டே ஃபுல்லாக நின்றுட்டு வேறு இருக்காங்க. ஆனால் தேவதைகளை நைட்டு என்ன செய்வாங்க, அதுலேருந்து எடுத்து தூங்க வைப்பாங்களாம். இன்றைக்கி கோயிலில் உற்சவ மூர்த்தியே தனியாக இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம். காலையில் 4 மணிக்கே. விதிபூர்வம் யாருக்குமே பூஜை கிடையாது. 365 நாள் யாருக்கும் பூஜை கிடையாது. அப்படியும் கிடையாது. அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. புகழே பாருங்க, புகழ் பாடுவாங்க. எத்தனை விதிபூர்வமான கீர்த்தனைகள், ஆரத்தி. அந்த அம்பா கோயிலுக்கு போனோன்னு வச்சுங்களேன், அது ஒரு பாட்டு பாடுவாங்க. எல்லா கடையிலையும் அந்த பாட்டு தான் படிக்கும் இல்லை. இப்போ நம்ம திருச்செந்தூரில் கூட கந்த சஷ்டி கவசம் அப்படி பாடுதான்ங்கிற நிலைமைலாம் இருக்குதான்னு தெரில. ஆனால் அங்கெல்லாம் இன்னமும் அந்த ஒவ்வொரு கடையிலையும் பாடும் அம்பா. ஆரத்தி என்ன, கீர்த்தனை என்ன. அப்படிப்பட்ட பூஜ்ய நீங்கள் பூர்வஜ் தான் ஆகிறீங்க. பூஜ்ய நிலை பூர்வஜ் தான் ஆகுங்க. இப்போ தன்னைத்தானே இப்படி புரிஞ்சுருக்கீங்களா? அந்த போதை இருக்கிறதா? நான் யார் பூர்வஜ், நான் யார் பூஜ். யாரெல்லாம் அப்படி புரிஞ்சுருக்கீங்க, நாங்கள் பூர்வஜ் ஆத்மாக்கள், அவங்க யாரெல்லாம் இந்த போதையில் இருக்கிறீங்க, அந்த நினைவில் இருக்கீங்க, அவங்களாம் கை தூக்குங்க. இருக்கீங்க தானே? அச்சா, இருந்தால் கை தூக்குங்க. அது வேற சொல்லார் பாபா. பகுத் அச்சா. அதனால் உங்களுக்கு அச்சா மட்டும் கிடையாது, பகுத் அச்சா. சரி, அதுக்கடுத்த கொஸ்டின் இருக்கிறீங்களா? இருந்தால் கை தூக்குங்க. அடுத்த கொஸ்டின், சதா இருக்கிறீங்களா? இது அடுத்த கொஸ்டின். இப்படி எத்தனை கொஸ்டின் வச்சுக்காரு அது பாபா தெரியல. நம்மளை கேள்வி கேட்க வேணான்னு சொல்கிறாரு, ஆனால் அவர் கேள்வி கேட்டே இருக்காரு. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பிராப்திக்கான அழிவற்ற நிலையை பார்க்க விரும்புகிறார். பாபா என்ன பார்க்க விரும்புகிறாருன்னா, நீங்கள் எப்போவுமே அழிவற்ற நிலையில், பிராப்தியினுடைய நிலையில் பார்க்க விரும்புகிறார். அப்பப்போ இல்லை. ஏன்? ரொம்பையும் புத்திசாலித்தனமாக பாபாட்ட புத்திசாலித்தனத்தோட பதிலெலாம் கொடுக்குறாங்களாம். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இருக்கிறோம், நல்லா தான் இருக்குது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க. என்ன? கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஏற்பட்டுருது. பாருங்கள், பாபாவும் அழிவற்றவர், நீங்கள் ஆத்மாவும் அழிவற்றது தானே. பாபா அவினாஷி, பாபா ஆத்மா அவினாஷி. கிடைக்கக்கூடிய பிராப்தி அவினாஷி, ஞானம் அவினாஷி இல்லையா? அதன் மூலமாக அழிவற்ற ஞானம். அப்போ தாரணை மட்டும் எப்படி இருக்க வேண்டும்? அதுவும் அப்படி தானே இருக்கணும், அவினாஷியாக தானே இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா அப்பப்போ இருக்கணுமா கேட்குறார் பாபா. பாப்தாதா இப்பொழுது அனைத்து குழந்தைகளுக்கும் சமயத்தின் சூழ்நிலையின் அனுசாரமாக எல்லைக்கப்பாற்பட்ட சேவையில் சதா பிஸியாக இருப்பதற்காக விரும்புகிறார். அப்படிப்பட்ட நீங்கள் இந்த நேரத்தில் சூழ்நிலையின் அனுசாரமாக எல்லைக்கப்பாற்பட்ட சேவையில் சதா பிஸியாக இருக்கிறதுக்காக விரும்புகிறார். எல்லைக்கப்பாற்பட்ட சேவை, அதில் நிறைய விஷயம் இருக்குது. வெறும் ஸ்தூல சேவை மட்டும் இல்லை, எல்லைக்கப்பாற்பட்ட சேவை, எப்பொழுது சேவை, இதில் சதா பிஸியாக இருக்கிறதுக்கு விரும்புகிறார். ஏனென்றால் சேவையில் பிஸியாக இருந்தீங்கன்னா
அநேக விதமான லாபம் என்ன? சேவையில் பிஸியாக இருந்தோம்னா அநேக விதமான குழப்பங்கள்லேருந்து விடுபட்டு விடலாம். இதுதான் லாபம். தப்பித்து விடலாம். குழப்பங்கள் எப்போ வருது? பிரச்சனைகள் எப்போ வருது? நம்ம பிஸியாக இல்லை, ஃப்ரீயாக இருக்கிறோம்னா வருது. ஆனால் எப்போ நீங்கள் சேவை செய்கிறீங்களோ, பிளான் பண்ணுறீங்க, பிளான் அனுசாரமாக ப்ராக்டிக்கலில் கொண்டு வர்றீங்க, அப்போ வெற்றியும் அடைகிறீங்க. ஆனால் பாப்தாதா விரும்புகிறது என்ன? ஒரே சமயத்தில் 3 சேவை ஒன்றாக இருக்கணும். வெறும் சொல்லால் மட்டுமல்ல, மனதாலும் சொல்லாலும் செயல், அதாவது சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் சேவா, 3 சேவை ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறார். சேவைக்கான உணர்வு, சேவைக்கான பாவனை இருக்கு. அந்த நேரத்தில் பொதுவாக இந்த சமயம் சொல்லுக்கான சேவை, அதுக்கான பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. மனதுக்கானது ஆனால் கம்பேர் பண்ணும்பொழுது சொல்லுக்கான சேவையினுடைய பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஒரே சமயத்தில் 3 சேவையும் கூடவே இருந்தால் இந்த சேவையில் வெற்றி அதிகமாக இருக்கும். வெற்றி அதிகமாக இருக்கும். இந்த தீதிலாம் போவாங்க, எங்கே கேம்ப் பண்ணாலும் சரி தான், குறைஞ்சது 200க்கு மிகாமல் எங்கே போனாலும். அது எப்படி இப்போ? அப்படின்னா அந்த சக்தி இல்லையா? அப்படியா? என்ன ஏதுன்னு தெரில. இல்லைன்னா ஆத்மாக்கெல்லாம் வந்துட்டாங்களா? தெரியல. அப்போ எங்கேயோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். யார்கிட்ட மிஸ் ஆகுதுன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம தான் யார்? நம்ம எல்லோரும் தான் பூர்வச்சு. நம்மளும் தான் என்ன செஞ்சாகணும்? நம்ம ஏரியாவில் நம்ம சேவை பண்ணி ஆகணும். அந்த மாதிரி இல்லைன்னா இன்றைக்கி உலகத்தில் அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன ஏதாவது செய்யணுமா? அதில் ஏதாவது மிஸ் ஆகுதா? இப்போல்லாம் நம்ம யோசிக்கணும். சேவைன்னு ஓடுறோம், அதுக்கு முன்னாடி ஸ்திதி, நம்முடைய உணர்வு, அதுக்காக 10 நிமிஷமாவது கொடுக்குறோமா? சேவை பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி 1/4 மணி நேரம் பாபா ரூமில் யோகா பண்ணுறோமா? இல்லை, நிறைய நம்மளாம் நம்ம கேட்டுக்கணும். அப்படி செஞ்சு பார்த்தா, ஒரு சேவை அப்படி செஞ்சு பார்த்தா, 1 வாரம் கண்டினியூஸாக தபஸ்யா, அடுத்து ஒரே நாள் சேவா செஞ்சு பார்த்தா ரிசல்ட் என்ன? இந்த ஸ்டடி பண்ணிட்டோமா? பாபா இவ்வளோ சொல்கிறாரு, 3 சேவை ஒன்றா செஞ்சால் வெற்றி அதிகம்தான் சொல்கிறாருல்ல. சொல்கிறாரு. சேவையில் ரிசல்ட் வேணும் யோசிக்கிற நம்ம அதுக்கான ஏற்பாடு என்ன செஞ்சோம்? அதுதான் முரளி. பாப் தாதா சமய செய்தியெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. இந்த குரூப்பில் கூட நிறைய விங்ஸ் வந்திருக்கிறீங்க, நல்ல நல்ல பிளான்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆனால் இந்த 3 சேவைக்கான ஒன்றான சேவை, அந்த உணர்வுலாம் நம்ம கொண்டு வரணும் சொல்கிறாரு. 4 பக்கமும் போகிறீங்க, பாப்தாதா பார்க்குறாரு, மகிழ்ச்சி. அவருக்கு சேவை பார்த்து மகிழ்ச்சி. புதிய புதிய குழந்தைங்கள்லாம் ஊக்கம் உற்சாகத்தோடு வந்து சேர்ந்துருக்கிறீங்க, அது சந்தோஷம். இப்பொழுது பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் சதா இன்னொன்று, அவர் அப்பா இல்லையா, அதனால் இந்த உணர்வு அவருக்கு இருக்குது. என்னென்னா, எல்லாருமே தடைகளற்ற சொரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். அடுத்து பர்சனலுக்குள்ளே போகிறார், சேவையிலேருந்து உள்ளே போகிறார். சுய சேவை, ஒவ்வொரு குழந்தைங்களுடைய சேவை என்ன? தடைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். ஏன்? நீங்கள் நிமித்தம் ஆயிருக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் நிர்விக்ன ஸ்திதியில் நிலைத்திருக்கணும். அதுலேயும் பாபாக்கு செல்ஃபிஷ் தான். நீங்கள் நிர்விக்னமாக இருந்தீங்கன்னா சேவை நிர்விக்னம் ஆகும். நீங்கள் முதல்ல நிமித்தமாயிருக்கீங்கன்னா நீங்கள் நிர்விக்ன ஸ்திதி, உங்களுடைய மனசு புத்தி என்ன சொல்லுது, அதனுடைய ஒருநிலைப்பாடு என்ன, அது ஒன்றாக இணையுதா, ஒன்றாக சேர்ந்து செய்தா, நினைக்கிறது ஒன்று, பார்க்குறது ஒன்று, செயல் ஒன்றா இருக்கா, அதுதான் நிர்விக்னம். கான்ஃபிடென்ட் லெவல் கூட இருக்கா உங்களுக்குள்ள ஒவ்வொரு விஷயத்துலேயும், ஞான யோகம் சேவா தாரணா எல்லா லைஃப்லேயும் அது சேவை இருக்கணும். அப்போ தான் உலக ஆத்மாக்களுக்கு அனைத்து பிரச்சனைகளிலிருந்து நிர்விக்னமாக ஆக்க முடியும். உலக ஆத்மாக்களை இனி எவ்வளோ நாளும் தெரியாது. மதுபனெலாம் சில பேர் 6 மாதம் தான்றாங்க, சில பேர் 2 வருஷம்தான்றாங்க, இன்னும் சில பேர் 4 வருஷம்,
அதுக்கு மேலே கிடையாது, சான்ஸ் இல்லை. ஏன் நம்ம ஜெயந்தி சிஸ்டரே சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் இயர் போகிறது வர்றதெல்லாம் சான்ஸே இல்லை அடித்து சொல்கிறாங்க. முரளி கிளாஸ்லேயே சொல்கிறாங்க. சூழ்நிலை அப்படி இருக்குது. அப்போ நமக்கான சேவை, ஏன்னா உலக ஆத்மாக்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவங்களையும் நம்ம நிர்விக்னமாக ஆக்க முடியும். அவங்க சேவையை அவங்க செஞ்சுட்டு போகிறதுக்காக நிர்விக்ன நிலையை உருவாகணும் இல்லையா? அது விநாசத்துக்கான காரியமாக இருந்தானே, எந்த காரியமாக இருந்தானே, அது எல்லாமே நம்ம தான் ரூட் கிளியர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நிர்விக்ன ஸ்திதியில் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். எது சரி எது தப்புலாம் இப்போ முடிவு பண்ண வேண்டியதில்லை. என்ன நடந்துட்டு இருக்கோ அதுதான் சரி. அந்த அளவுக்கு நமக்கு நிர்விக்ன ஸ்திதி இருக்கா, பேலன்ஸாக இருக்கா? என்ன ஆகிடுமோங்கிற எண்ணம் வருதா? பய உணர்வற்ற நிலை இருக்குதா? பய உணர்வு கூட நிர்விக்ன தடை தான் நமக்கு. इसके लिए विशेष 2 बातों का अंडरलाइन करो. அதனால் 2 விஷயங்களை அண்டர்லைன் பண்ணுமா? செய்கிறீங்க, ஆனால் அண்டர்லைன் பண்ணுங்கள். 2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் செஞ்சிட்ருக்கீங்க, பட் அண்டர்லைன் பண்ணுங்கள். என்ன? ஒன்று, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் தன்னுடைய ஆத்மீக திருஷ்டியோட பாருங்கள். இதை அடிக்கடி செய்யணும் போல். அண்டர்லைன் என்ன? முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபுல் டே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு ஆத்மா பார்க்கும்போது முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த ஆத்மாவும் அந்த பார்வையில் மிஸ் ஆகக்கூடாது. ஆத்மீக பார்வையோட பாருங்கள். ஆத்மாவுடைய ஒரிஜினல் சன்ஸ்காரத்தினுடைய சொரூபத்தில் பாருங்கள். அவங்க எப்படி சொரூபம், என்ன சன்ஸ்காரத்தில் இருக்காங்களும் பார்க்கக்கூடாது. நான் என்னுடைய ஆத்மீக அந்த ஒரிஜினல் சன்ஸ்காரத்தினுடைய சொரூபத்தில் பார்க்கணும். இப்போ எனக்கு என்ன சன்ஸ்காரத்தோட பார்க்கக்கூடாது. பரவாயில்ல, அவங்க நல்ல வேலை பிரதர், பாபா காட்டி கொடுத்தாரு, அந்த ஆத்மா என்ன எந்த மாதிரி எண்ணி இருக்குது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரிஜினல் சன்ஸ்காரத்தில் இருக்கக்கூடிய சொரூபத்தில் இருக்கவங்களே அது தெரியாது, ஆத்மா மட்டும்தான் தெரியும். புரியுதா? அதான் ஒரிஜினல் சன்ஸ்காரத்தினுடைய சொரூபத்தில் பாருங்கள். ஒன்று என்ன? ஆத்மீக திருஷ்டி. ரெண்டாவது என்ன? ஒரிஜினல் சன்ஸ்காரத்தினுடைய சொரூபத்தில் பாருங்கள். எப்படிப்பட்ட சன்ஸ்காரத்தை கொண்ட ஆத்மா இருந்தாலும் சரிதான், உங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு ஆத்மா மேலேயும் நமக்கு சுப பாவனை, சுபமான விருப்பம், பரிவர்த்தனைக்கான உயர்ந்த பாவனை, उनके संस्कार को थोड़ा समय के लिए परिवर्तन कर सकते हैं. இது பாபா சொல்கிறாரு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய சுபமான பாவனை, சுபமான விருப்பம், பரிவர்த்தனைக்கான உயர்ந்த உணர்வு அவங்களுடைய சன்ஸ்காரத்தை கொஞ்சம் சமயத்துக்காவது மாற்றம் செய்ய முடியும். அந்த நேரத்துலையாவது நீங்கள் என்ன செய்ய முடியும்? மாற்றி விட முடியும். அதுக்கப்புறம் வீட்டில் போனவரை அவங்க யோசிப்பாங்க, அங்கே நல்லா இருந்துச்சே, ஏதோ நல்லா இருந்துச்சே அப்படின்னு யோசிப்பாங்க. அட்லீஸ்ட் அதையாவது பண்ண முடியுன்றார். ஆத்மிக் பாவ் இமர்ஜ் கரோ. அதனால் ஆத்மீக உணர்வை வெளிக்கொணருங்கள். ஒருவேளை காலம் அப்படி இருக்குது, மாஸ் சேவா போயிட்டுருக்குது, இந்த எக்ஸிபிஷன் அங்கேயா அந்த கோயிலில் ஒரு 10 பேர் தான் வருவாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. அங்கே போங்க, அந்த 10 பேர் அவங்களுக்கு அதுதான் லாஸ்ட், சொல்ல முடியாது. அவங்க அதை தான் கடைசியில் நினச்சிட்டு போய்டும் அந்த ஆத்மா. அவ்வளோதான் டைம் இருக்குன்னு நினச்சா, அதனால அது கூட வேல்யூ தான். எல்லாம் இனிமேல் வாரிசு ஆவாங்கன்னு யாருக்கு தெரியும்? அந்த கொஞ்ச நேரத்துக்காவது அந்த ஆத்மா என்ன ஆகிடும்? ஒவ்வொரு வரியும் பாருங்கள், பொன் பரிவர்த்தனை ஆகிடும். அந்த திருப்தியிலே அந்த ஆத்மா போயிடும். உட்காந்து 50 வருஷமாக 60 வருஷமாக தபஸ்யா பண்ணுறது நமக்கு, அவங்களுக்கு அப்படி இல்லையே. அதுலேயுமே நீங்கள் படித்து பாருங்கள், அமிர்தவலா புக்கு தயவுசெய்து வாங்கி படிங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதுற அது 2வது படித்ததுனால சொல்கிறேன். அந்த புக்கை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணதே பெரிய தப்பாக தெரியுது. எவ்வளோ விஷயம் இருக்குது. அதுவும் தமிழில் அருமையாக எழுதியிருக்காங்க. நான் நினச்சேன் ஹிந்தியில் படிக்கலான்ட்டு, தமிழ் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக படித்தேன்னா நல்லா தான் இருக்குது. இப்போ நான் தமிழ் படித்து பழகிறேன். எனக்கு தமிழ் முரளி படிக்க வராது, புரியாது இதுக்கு முன்னாடி. இப்போ இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக படிக்கிறதுனால இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு.
ஆமாம், அது முதல்லேருந்தே இந்த பழக்கம். முதல்ல ஹிந்தி அரைகுறையாக இருக்கும்போதே தமிழை எடுத்து படித்த பழக்கம் கிடையாது, ஹிந்தியை தான் எடுத்து படித்த பழக்கம். தப்பாக கூட நிறைய நாள் படிச்சிருப்போம், அப்படி தான் பழக்கம். நல்லா இருக்குது, புக்கு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 சாப்டராவது படிச்சிருங்க. அந்த வேல்யூ மகத்துவம் என்ன, பாபா அமிர்தவெல்ல கூடையை தூக்கிட்டு சுற்றி சுற்றி வர்றான். இந்த வரி இருக்குது, கூடையை வரதானத்தை நிறைச்சி கூடையை தூக்கிட்டு சுற்றி சுற்றி வராராம். இல்லை நம்ம கேட்டிருக்கோம், எனக்கு என்னமோ அது நம்ம இதெல்லாம் ஏன் யோசிக்கவே இல்லைன்னு தோணுது. முரளியில் இருக்குது, எல்லோரும் பேருக்கு எந்திரிச்சு கோர்றாங்க, கேட்டகரிலாம் போட்டிருக்காங்க. ஆனால் சின்சியராக கோர்றோமா, சக்திசாலியான நினைவில் கோர்றோமா, வதனத்தில் போய் கோர்றோமா, பரந்தாமத்தில் போய் கோர்றோமா, அனைத்து ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்குறங்கிற உணர்வில் கோர்றோமா, ஒவ்வொன்றுக்கும் லாபம் இருக்குது. அது கோல்டன், அது என்ன சொல்கிறாருன்னா பாபா கோல்டன் டைமண்ட் மார்னிங், கோல்டன் மார்னிங். அங்கே இன்ஜெக்ஷன் போடப்படுது ஆத்மாவுக்கு, ஃபுல் டேக்கான சக்தி வரதானமாக கொடுக்கப்படுகிறது. அமர்பவங்கிற வரதானம் கொடுக்குறாரு. இப்படி நிறைய விஷயங்க, நான் 1 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவ்வளோ இருக்குது அதில். பிறகு நீங்கள் எல்லாம் பாஸ் ஆகிடுவீங்க. இல்லை வேறு வேலை என்ன சொல்லுங்கள், வேறு வேலை என்ன இந்த நேரத்தில்? எனக்கு என்னமோ வேறு வேலை பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. நான் சும்மா சிஸ்டத்தில் உட்காந்துருப்பேன், அது வேறு, அது தேவைப்படுது செய்கிறேன். ஆனால் பிரதானம் இது தான், இதை விட்டால் வேறு எதுவும் கிடையாது. சாஸ்திரத்துடைய சாரம் இது. வேறு என்ன வேலை சொல்லுங்கள், வேறு என்ன படிக்க வேண்டிய? நான் உண்மையை சொல்கிறேன், நம்மளுடைய புஸ்தகத்தை கூட ஒரு புக்கு படித்தது கிடையாது. சேவைக்குன்னு ஏதாவது தேவைன்னா படிப்பேன், அவ்வளோதான். எனக்குன்னு நான் இது வரைக்கும் சங்கமயம் கூட படித்தது கிடையாது. ஆனால் பெருமைக்கு இல்லை, நான் எழுதுனது சங்கமயத்தில் 10-15 வந்திருக்கு. நான் படித்ததே கிடையாது, ஃபுல்லாக ஒரு பொழுதும் படித்தது கிடையாது. எந்த பியூரிட்டி மேகசின் எதுவுமே படித்தது கிடையாது. மதுபனில் ஒருத்தர் இருக்கார், ராம்நாத் பாய், அவரும் இதை தான் சொல்கிறார். நான் முதல்லே அவர் இந்த வார்த்தை கேட்டதுலேருந்து விட்டுட்டேன் கம்ப்ளீட்டாக. அதுக்கு முன்னாடி ஏதாவது பார்க்கவா செய்வேன், படிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அதுவும் விட்டாச்சு. சரியாக தப்பாக தெரியாது, ஆனால் இதில் எல்லாமே இருக்குது. ஃபுல் டே உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய சூழ்நிலைக்கான ரிசல்ட்டு, நம்ம முன்னாடி வரக்கூடிய உங்கள் பிரச்சனைகளுக்கான ரிசல்ட்டு, அதுவும் இதுலேயே இருக்குது. ஏன் பிகே ஆத்மாக்களுக்கு ஏதோ ஒரு கொஸ்டின்னா அதுக்கும் உடனே ஃபுல் டேயில் அவங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம்ம முன்னாடி வரும்போது அந்த சூழ்நிலைக்கான கொஸ்டின் அன்னைக்கு டேட்டு அவ்வியக்த முறையிலையோ இல்லைன்னா அந்த வாரத்துக்கு அவ்வியக்த முறையிலோ அன்னைக்கு டேட்டுக்கான சாக்கார முறையிலே இருக்குது. நான் அனுபவம் பண்ணுறேன், நீங்கள் என்ன நினைப்பீங்களேன்னு எனக்கு தெரியாது. அது இருக்குது, இதுலேருந்து தான் கூட சொல்ல முடியுது. அப்படி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ அது அவ்வளோ இருக்கும்போது வேறு என்ன வேணும்? அந்த பாபா என்ன சொல்கிறாரு, ஆத்மீக பாவனையை எமர்ஜ் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் பார்த்தோம், கூட்டத்தில் இருந்தோம், ஆனால் கூட்டத்தில் இருந்தாங்க தாதிகள்லாம். ஆனால் ஆத்மீக பார்வை, ஆத்மீக விருத்தி, ஆத்மாவோட சந்திச்சுட்டே இருந்துச்சு, பேசிக்கிட்டே இருந்துச்சு. இந்த பார்வையோட ஃபவுண்டேஷன் அந்தளவுக்கு பக்காவாக ஆயிடுச்சு. அன்னைக்கு போடப்பட்ட அந்த ஃபவுண்டேஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு தாதியை பாபா வச்சுட்டு தான் இருக்கிறாரு, அதனால தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா பார்த்துக்குங்க, அவங்க எத்தனை தீதிகளை உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கும் அதுதான் மௌனி தீதி பார்த்தீங்களா, அவங்க கிளாஸ்லாம் கேளுங்க, இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ டிரான்ஸ்லேட் ஆகிட்டுருக்கு. ஆமாம், காலையில் 5 மணிக்கு. என்ன ஒரு ஃபேம்னஸ் அவங்ககிட்ட, அந்த ஞானத்தினுடைய தெளிவு எவ்வளவு. இப்போ கூட தாதியை பார்த்த மாதிரியே இருக்குது. ஜெயந்தியை பார்த்தா ஜனகி தாதியை பார்த்த மாதிரி இருக்குது, இவங்கள பார்த்தா குல்ஜார் தாதியை பார்த்த மாதிரி இருக்குது. மாடலை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த ஆத்ம பயிற்சி, ப்ராக்டிஸ், ஆத்ம ப்ராக்டிஸ். பெரிய பெரிய போர்கள்லாம் பண்ணிவிட்டு ராஜாக்கள் என்ன செய்வாங்க, நான் வெண்டுட்டேன்னு போய் வெற்றி விழா கொண்டாட போயிடுவாங்க. ஆனால் அந்த போரில் கஷ்டப்பட்டு கால் போய் கை போய் உறுப்புகள்லாம் இழந்து கொற்றுயிரும் குறையுயிருமா ஃபேக்டரியில் உளுந்து கிடப்பாங்களாம். அவங்கள தேத்துறதுக்காக வைத்தியர்கள் சில பேர் போவாங்க. ஆனால் மனசை தேத்துறதுக்காக அப்போ இருந்த சாது சன்னியாசிகள் போவாங்களாம். சாது சன்னியாசிகள் போவாங்க. அவங்க போய் என்ன செய்வாங்கன்னா அவங்க தேற்றுவாங்களாம். என்ன தேற்றுவாங்களான்னா சொல்லுவாங்களே அவங்ககிட்ட, இந்த மாதிரி கை பயிற்சி அப்படியா அலறுவாங்க, கால் பயிற்சி அப்படியா சொல்கிறத கேட்பாங்க.
அப்படி ஒரு ஒரு ஏரியாவில் அப்படி தான் இந்த மாதிரி நிறைய பேர் கதறி இருக்கிறாங்க. அப்படியே கை பயிற்சி, என்ன பெரிய கை பயிற்சி கால் பயிற்சின்றீங்க? அங்கே ஒருத்தர் பாருங்கள், பெரிய உறுப்பை பயிற்சி, அவர் வாட்டுக்கு அமைதியாக இருக்கார். அப்படி திரும்பி பார்த்தா அவருக்கு தலையே இருக்காது. என்ன புரியுதா? புரியலையா? தலை இருக்கிறதுனால கத்துற. நீ உடலே இல்லைன்னு நினச்சேன்னா என்ன ஃப்ரீ? இப்படிலாம் தேத்து வாங்கலாம். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுக்கு எதுக்காக சொல்ல வரேன், நான் இந்த தலைன்னு நினச்சிங்கன்னா தான் பிரச்சனை, இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, இல்லையா? பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த பேர் தான் என்னது? ஆத்மீக பார்வை, ஆத்மீக திருஷ்டி, ஆத்மீக உணர்வு, இல்லையா? அந்த ஃபவுண்டேஷனை பக்கா பண்ணாங்க. எவ்வளோ பக்கா பண்ணாங்க. ஏன் சாது சன்னியாசிகள் கூட அதை சொல்லியிருக்காங்கல்ல, யோசிச்சு பாருங்கள். அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன செய்வாங்களான்னா, சச்சின் டாக்டர் சொல்கிறார், அதாவது உள்ளுக்குள்ளேயே போவாங்களாம். இன்னர் ஜேர்னி, ஆத்மா உள்ளுக்குள்ளேயே போவாங்க. நான் வந்த புதுசில் அப்படி தான் ஒருத்தர் சொன்னார், எப்படி ஆத்மா ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். நான் வந்த புதுசில் ஒரு பிரதர்கிட்ட, ஆத்மா புள்ளி இல்லையா, அந்த புள்ளிக்குள்ளே போகணும் அப்படின்னு அவர் சொன்னார். என்னடா எப்படா புள்ளிக்குள்ளேயே போகிறது அப்படி அப்படி அவங்க உள்ளேயே ஜேர்னி பண்ணுவாங்களாம். அப்போ ஒரு சவுண்டு கேட்குமா, ஒரு சவுண்டு. என்ன சவுண்டு கேட்கும்? நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கா? கரெக்டாக சொல்லிங்க. ஓம். அதாவது அந்த இது வெளில கேட்குற சவுண்டு இல்லை, அது என்ன ஆகிடும், போயிடும். அப்படிலாம் அனுபவம் பண்ணுவாங்களாம் சாது சன்னியாசி. அதை விடுங்க, அதுக்காக இப்படி கேட்கணும்லாம் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அதாவது அந்தளவுக்கு நம்ம உள்ளே போயிடுறோம், அந்தளவுக்கு வெளியில் எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரு சவுண்டு இருக்கும் இல்லையா, அந்த சவுண்டு ஓம், வேற ஒன்றும் இல்லை. அந்த சவுண்டு ஓம். அப்படின்னா என்ன? ஆத்மா. அதனால தான் பாபா ஓம் சாந்தின்னு சொல்கிறார். சும்மாலாம் ஒன்றும் சொல்லலை அவர். ஆரம்பத்தில் அவரும் ஒன்றும் ஓம் துணி எழுப்பக்கூடிய ஓம் மண்டலில் ஓம் துணி சும்மாலாம் எழுப்பலை, சிவபாபாவே வந்து. அப்போ அதுக்கு மீனிங் இருக்குல்ல. அதனால தானே அவங்க நிறைய பேருக்கு போய் தேத்த முடிஞ்சிச்சு. அதே தானே ஃபவுண்டேஷனு நம்முடைய இன்ஸ்டியூஷனுக்கும், இந்த தேவதா தர்மத்திற்கான ஃபவுண்டேஷனான இந்த நேரத்திற்கும் பூர்வஜ ஆத்மாக்களாகிய நமக்கும் ஃபவுண்டேஷன் எது தான்? ஆரம்பத்தில் எத்தனை சகோதர சகோதரிகளுக்கு பாபா ட்ரைனிங் கொடுத்தாரு. அதை வேறு வேலையே கிடையாது, வேறு யாரையும் பார்க்க வேண்டியதில்லை. சாப்பிட வேண்டியது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆத்மா ஆத்மான்னு பார்க்க வேண்டியது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆத்மான்னு பார்க்க வேண்டியது, ஆத்மாட்ட பேச வேண்டியது. ட்ரைனிங் பாருங்கள், இதுதான் பக்காவாக்கிச்சு சொல்கிறார். பாப்பாரு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கங்களேன், நீ பைய தூக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவார் பிரம்ம பாபா. யாரை? தாதிகளை. பைய தூக்கி கிளம்பு. அப்போ தான் ஆகா போனா நான் ஆத்மான்னு யாரை பார்ப்பேன், வெளியில் உள்ளதெல்லாம் சிங்கம் புலியாக இருக்கு அப்படின்ட்டு இதுங்க வெளியே நிற்பாங்களாம். அப்போ அம்மா வராங்களாம், பாபா சொல்லிட்டார்ல அப்படின்னு தான் பார்ப்பாங்களாம். பையை தூக்கிட்டு வெளியில் கேட்டு வரைக்கும் போவாங்களாம். அங்கே போய்ட்டு இப்படியே திரும்பி பார்ப்பாங்களாம். பாபா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா வெளியிலே நின்று போனவங்க வெளியில் போகலை, அங்கே நின்றுட்டுருங்க. சரி நீங்களாம் பாஸ் உள்ளே வாங்க. இந்த மாதிரிலாம் ட்ரைனிங் வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன புரியுதா? வேறு எந்த ட்ரைனிங் கிடையாது, ஆத்மா தான் எல்லாமே. அவர் எங்கே ஆத்மாவை பிச்சு எடுத்துட்டார் இல்லையா? அப்போ ட்ரைனிங் இது. இப்போ எப்படி சேவா இருக்குது பிரதர்? அங்கே இதை தூக்கிட்டு போங்க பிரதர், இங்கே இதை தூக்கிட்டு போங்க பிரதர். சேவா அப்படி இருக்குது காலத்து அந்த மாதிரி. அதுலேயும் ஆத்ம உணர்வு தான் இல்லையா? அதுலேயும் ஆத்ம உணர்வு தான். என்னை போக சொல்கிறீங்க? போகணும், அந்த அபிமானம் போகணும். இங்கேயும் ஆத்மா ப்ராக்டிஸ் தான் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை, அதுதான் ஃபவுண்டேஷன்னு பாபா சொல்கிறார். புரியுதுல? பக்கா பண்ணிடுச்சு. अभी सेवा के विस्तार में सेवा के विस्तार के संबंध में आत्मिक भाव से चलना बोलना संपर्क में आना மெர்ஜ் हो गया है. இப்போ அதே சொல்லிட்டார் பாபா. இப்போ என்ன ஆயிடுச்சு? சேவையினுடைய விஸ்தாரத்தில், சேவையினுடைய விஸ்தாரத்தினுடைய சம்பந்தத்தில் ஆத்மீக பாவனையோட நடப்பது, பேசுவது, தொடர்பில் வருவது இப்போ குறைஞ்சி போச்சு. இப்போ கூட்டணும்.
அழிஞ்சு போல, கொஞ்சம் உள்ளே இருக்குது, வெளியில் கொண்டு வாங்க, மெர்ஜ் ஆகிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஃபவுண்டேஷனில் இருக்குது. ஆத்மீக சுமானம் ஆத்மாவை சகஜமாக வெற்றியை கொடுக்கும். ஆத்மீக சுமானம் சகஜமாக ஆத்மாவுக்கு வெற்றி கொடுக்கும். ஆகையினால நீங்கள் அனைவருமே யாரெல்லாம் ஒன்றாக சேர்ந்துருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கல்பத்துக்கு முன்னாடி இருந்த தேவாத்மாக்கள், பிராமண ஆத்மாக்கள் ஒன்றாக சேர்ந்துருக்கிறீங்க. பிராமண ஆத்மாங்கிற ரூபத்தில் எல்லாருமே சிரேஷ்டமான ஆத்மாக்கள். தேவாத்மாக்களுடைய கணக்கின் மூலமாக சிரேஷ்ட ஆத்மா இருக்கிறீங்க. இந்த சம்பந்தத்தோட தொடர்பில் வாங்க. நம்மெல்லாம் தேவாத்மாக்கள். இந்த சம்பந்தத்தோட தொடர்பில் வாங்க. நம்மெல்லாம் பூர்வஜ ஆத்மாக்கள். இந்த சமயம் நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னன்னா, நான் தேவாத்மா, பிராமண ஆத்மா, என்னுடைய சிரேஷ்டமான காரியம், சிரேஷ்டமான சேவை என்ன அப்படிங்கிறத தான் நீங்கள் என்ன செஞ்சாகணும், இந்த சமயம் செக் பண்ணணும். என்னது அது? நான் பிராமண ஆத்மா, தேவாத்மா, சிரேஷ்ட கர்மம், சிரேஷ்ட சேவை என்ன? எனது சிரேஷ்ட சேவை, சிரேஷ்ட கர்மா என்ன? என்ன? ஆசீர்வாதம் எடுப்பது, ஆசீர்வாதம் கொடுப்பது, ஆசீர்வாதம் எடுப்பது. உங்களுடைய சடச்சித்திரங்கள் என்ன சேவை செய்து கொண்டிருக்கிறது? எப்படிப்பட்ட ஆத்மாவனாலும் சரிதான், ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆத்மாவனாலும் சரிதான், ஆசீர்வாதம் எடுக்க போகிறாங்க, ஆசீர்வாதம் எடுத்துகிட்டு வர்றாங்க. கிடைக்குதில்ல அவங்களுக்கு? ஆசீர்வாதம் எடுக்க போகிறாங்க, ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு வராங்க. ஆமாம், அது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சடச்சித்திரம் கூட ஒருத்தர் அப்படி தான் கோயிலில் வந்து க்ளீன் பண்ணக்கூடிய சேவை அவருக்கு ஒர்க்கு. அதுதான் டியூட்டி, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதை பார்த்துக்குவார். அந்த மூர்த்தி அவர் அங்கே இருந்ததுனால அவருக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா, வர்றவங்கள்லாம் அந்த தேவதைகிட்ட ஒவ்வொரு விதமாக பேசுவாங்கள்ல, இதெல்லாம் அது அவர் கேட்குறாரு. கேட்கக்கூடிய சான்ஸ் கிடச்சிருது. அப்போ அவருக்கே இறக்கம் வந்துடுச்சு. சிலவன் வந்து புகழ்றான், சிலவன் வந்து திட்டுறான். யாரை? அந்த மூர்த்திட்டு முன்னாடி வந்து திட்டுறான். எப்படி பண்ணிவிட்டையே அப்படி இப்படின்னு எல்லா குறையும் சொல்கிறான், எல்லாரை பற்றியும் சொல்கிறான். இதெல்லாம் அவர் கேட்டு கேட்டு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மூர்த்தி மேலே இறக்கம் வந்துடுச்சு. எந்த மூர்த்தி மேலே? ஆமாம், இறக்கம் வந்து. அப்போது இவருக்கு டியூட்டி, இவருக்கு வந்து ரெஸ்ட்டே கிடையாதா, இப்படி இருக்காரே அப்படின்னு அவர் நினச்சிட்டு அவர் போய் சொல்லார், நீ இவ்வளவு பொறுமையாக இருக்கிறியே, உனக்கு லீவே இல்லையே. உடனே அந்த தேவி முன்னாடி வந்துருச்சு. வந்தோடனே இவன் கேட்குறான், இன்றைக்கி ஒரு நாள் வேணால் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வேணால் உனக்கு பதில் நிற்கிறேன் அப்படின்னா. இல்லை, அது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு நாள்லாம் முடியாது. இல்லை, ஒரு நாள் நின்று பார்க்குறேன், உனக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சி அந்த அவர் வந்து சரி. ஆனால் கண்டிஷன், அந்த தேவி என்ன சொல்லுது, அந்த மூர்த்தி கண்டிஷன் என்னென்னா, நீ வந்து யார் என்ன சொன்னாலும் திரும்ப பேசக்கூடாது, ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது என்ன, திரும்ப பேசிடக்கூடாது. பேசினா ஃபெயில் இல்லையா? இதுதான் கண்டிஷன். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் தான் உன்னை பார்த்து பழகிட்டேன்ல அப்படின்ட்டு அவரும் அபய முத்திரையில் இருக்கிறார். அபய முத்திரை தானே, அதில் நிற்கிறார். ஆமாம், ஃபுல் ஒன் டே மட்டும், ஒன் டே கடவுள் அவர். ஆமாம், அவ வந்து எதெல்லாமே சொல்கிறான். அதில் வரும்போது பொறுமையாக இருந்துட்டார், பொறுமையாக இருந்துட்டார். அதில் ஒருத்தர் வந்தார், ஒரு பெரிய பணக்கார், பெரிய பணக்கார் வந்து, எனக்கு ஒரு பெரிய டெண்டர் வரப்போகுது, அந்த டெண்டர் வந்து எனக்கே கிடைக்க முடியுமா? ஏற்கனவே பெரிய பணக்கார், பெரிய டெண்டர் ஒன்று வருது, அது எனக்கே கிடைக்கும்படியாக அருள் பாலிக்கணுன்ட்டு அவர் கொண்டு வந்த சூட்கேஸை வச்சுக்கிட்டு கேட்டுட்ருக்கார், கீழே வச்சுட்டு கேட்டுட்ருக்கிறார். சரின்னு அந்த மூர்த்திகிட்டேருந்து என்ன சக்தி கிடச்சதா என்ன தெரில, இந்த சந்தோஷத்துலேயே மறந்து போயிட்டார். சூட்கேஸை வச்சுட்டு அந்த நேரத்தில் ஒரு பரம ஏழை, அந்த நேரத்தில் ஒரு பரம ஏழை வந்து தான் பாக்கெட்டில் இருக்கிற அங்கே இருக்கிற சில்லறை எல்லாம் எடுத்து வச்சுட்டு, இறைவா என்னையை மட்டும் நீங்கள் கண்டுக்கவே மாட்டேன்றியே, இப்படி இருக்கிறியே
அப்படின்ட்டு இருந்ததெல்லாம் போட்டுட்டு அந்த ஆத்மா என்ன செய்யுது, போகிற போது பார்த்தோன்னா சூட்கேஸ் இருக்குது. ஆஹா, பகவானே கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த சூட்கேஸை கூப்பிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் அந்த மூர்த்திக்கு முன்னாடி நடக்குது, இந்த மூர்த்திக்கு முன்னாடி நடக்குது. எடுத்துகிட்டு போயிடுச்சு, பகவான் கொடுத்துட்டாரு, எடுத்து போயிடுச்சு. அவரே எடுத்துகிட்டு போகல, பாவம் நல்ல மனுஷன். ஆமாம். அந்த நேரத்தில் ஒருத்தர் வராரு, அவர் ஒரு கப்பலில் வேலை பார்க்குறவர். இன்னொருத்தர் வராரு, கப்பலில் வேலை பார்க்குறவர். அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, எனக்கு பெரிய கப்பல் வந்து என்னுடைய பொறுப்பில் வருது, எல்லா மக்களும் நல்லா இன்புற்று இருக்கணும், எல்லோரும் நான் சேஃப்டியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சேவை மனப்பான்மையோட இறைவன்ட்ட கேட்குறாரு. அவர் மூணாவது. அந்த நேரம் பார்த்து வெளியில் போனார்ல, சூட்கேஸை விட்டு, அவருக்கு நினைவு வந்து போலீஸோடு வந்துட்டார். பார்த்தா இவர் இருக்கிறார், சூட்கேஸை காணோம். உடனே இவரை பிடிச்சிட்டாங்க. ஆமாம், இந்த கப்பலில் நல்ல மனுஷன் சொன்னார், பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஜெயிலுக்கு கூட்டுட்டு இழுத்துட்டு போகிறாங்க. இவரால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியல, இவரால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியல. ஒண்டே காடு உடனே சொல்லிட்டார். அதனால் என்ன ஆயிடுச்சு லாபம், அந்த அந்த இந்த மாலுமி தப்பிச்சிட்டாரு. தப்பு செஞ்சு அவரை அந்த ஏழையை ஜெயிலில் போட்டாங்க. இவருக்கு பணம் கிடச்சிச்சு. ஒண்டே காடு வந்தார், டியூட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது, நான் நீ சொன்ன மாதிரி பொறுமையாக இருந்தேன், ஆனால் ஒரு இடத்துல மட்டும் ஒரு நல்லதை செஞ்சுட்டேன் அப்படி சந்தோஷமாக செய்கிறாரு. என்னத்தை நல்லதை செஞ்சதே பிரச்சனைகளே பெரிய பிரச்சனை அதுதான். நான் ஏற்கனவே என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா, நான் என்ன பண்ணி இந்த ஏழைக்கு ஏதாவது கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்திடலாம், அவன் தான் நிறைய வச்சுருக்கானே, அவன்கிட்ட இருந்து எடுத்து இவன்கிட்ட கொடுத்துடலான்னோ. அந்த மாலி நல்லவனாக இருக்கார், அவருக்கு நல்ல தொழிலாளியாக இருக்கார், நல்ல ட்ரேடு கிடைக்கட்டும், நல்ல காரியம் கிடைக்கட்டும், அவங்களெல்லாம் காப்பாற்றலான்னு நினச்சேன். இந்த கப்பலில் போகிறவங்களாம் அது எல்லாத்தையும் கெடுத்துவிட்டே ஐயா அப்படின்னு சொன்னாராம். என்ன புரியுதா? அதை போல் தேவதைகள் நம்ம தான் யார், எல்லாத்தையும் அருள் பாலிக்கக்கூடியவர்கள். அதனால் என்ன செய்யணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கணும். யார் எப்படி வந்தாலும் சரி, நாம் என்ன செஞ்சாங்கணும், ஆசீர்வாதம். போகிறாங்க பாருங்கள், தேவதைக்கு முன்னாடி போகிறாங்க, எடுக்கிறாங்க, வர்றாங்க. காரணம் என்ன, அது அப்படியே இருக்கிறதுனால தான் என்ன நினைக்கிறாங்களோ அது கிடைக்குது, அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓம் சாந்தி. ஆக இன்றைக்கி வரதானம், ஆக முரளி பாதி இருக்குது, நீங்கள் படிங்க. வரதான் சதா சுகங்களுடைய கடலில், சுகத்தினுடைய கடலில் லவ்லீனாக இருக்கக்கூடியவங்க தான் அதீந்திரிய அதாவது அந்தர்முகி ஆகுக. சதா சுகங்களினுடைய கடலில் மூழ்கி விடக்கூடிய அந்தர்முகி ஆகுக. சதா சுகங்களினுடைய கடலில் மூழ்கி விடக்கூடிய, அதிலேயே மூழ்கி விடக்கூடிய அந்தர்முகி ஆகுங்க. நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், அதுதான் உள்நோக்கு முகமாக கொண்டவங்களாக ஆகுங்க. சொல்லப்படுகிறது என்னென்னா, அந்தர்முகி சதா சுகி. யார் உள்நோக்கு முகமாக இருக்கிறாங்களோ அவங்க சதா சுகமானவங்க. எந்த குழந்தை சதா அந்தர்முகி பவங்கிற வரதானத்தை அடைந்திருக்கிறதோ அது தந்தைக்கு சமமாக சதா சுகம் என்ற கடலில் மூழ்கி இருக்கும். யார் அந்தர்முகியாக இருக்கிறாங்க அவங்க பாபா போல சதா சுகத்தினுடைய கடலில் மூழ்கி இருப்பாங்க. சுகதாதாவுடைய குழந்தைங்க தானே சுகத்தினுடைய வள்ளலாகி இருப்பாங்க. சுகதாதாவுடைய குழந்தை தானே அந்த சுகக்கடலில் மூழ்கி இருப்பாங்க. சுகதேவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுகதேவ் யாருடைய குழந்தை தெரியுமா? வியாசருடைய குழந்தை. அவர் பிறக்கும் போதே பெரிய மகான், வசிஷ்ட காட்டிலும் பெரிய மகான். யார்? சுகதேவ். அவர் பிறக்கும் போதே மகான். எப்போவுமே உள்நோக்கு முகத்தில் தன்னை உணர்ந்து இந்த உலகத்தை மறந்து அப்படியே மேலேயே இருப்பாராம் சுகதேவ். அதுதான் பேர் சுகதேவ். என்ன சொல்லார் பாபா? சுகத்தினுடைய வள்ளலுடைய குழந்தைங்க சுயம் நீங்கள் சுகத்தினுடைய வள்ளலாக இருக்கணும். ஒரு முறை சுகதேவ் போயிட்டுருக்கும்போது வசிஷ்டர் பின்னாடி போயிட்டே இருக்கிறார். அவர் போக போக அவருக்கு தெரியாது எங்கே போகிறேன் என்ன போகிறேன்னு தெரியாது. அப்போ பெண்கள்லாம் குளிச்சுட்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டாராம். அந்த இடத்துல அது கடந்து போயிட்டுருக்கிறாரு. பின்னாடி யார் போகிறாங்க? வசிஷ்டர் போகிறாங்க. எந்த விதமான அலைச்சல் இல்லை, எதுவுமே இல்லை, மனசில் எந்த குழப்பமும் கிடையாது, போயிட்டே இருக்கிறார்.
ஆனால் வசிஷ்டர் அந்த ஏரியா கிராஸ் பண்ணும்போது எல்லோரும் குளிக்கிறவங்க வெக்கப்பட்டாங்களாம் பெண்கள். அப்போ வசிஷ்டர் கேட்டாராம், என் பையன் போனார், அப்போ உங்களுக்குள்ள எந்த மாற்றம் தெரியல, ஆனால் நான் வந்தவனையும் வைக்கப்படுறீங்களேன்னு கேட்டாராம். அப்போ அவங்க சொன்னாலாம், அவர் மகான், அவருக்கு ஆண் பெண்ணென்னலாம் தெரியாது இல்லையா, புரியுதா? அந்தர்முகி, अंतर्मुखी। सर्व आत्माओं को सुख का ही खजाना बांटते हैं. பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகத்திற்கான கஜானாவை வழங்குகிறார், நமக்கும் கொடுக்குறார். तो आप अंतर्मुखी बन ऐसे संपन्न மூர்த்தி பன் ஜாவோ. நீங்களும் அந்த மாதிரி அந்தர்முகி ஆயிட்டு அப்படிப்பட்ட நிறைந்த மூர்த்தியாக ஆயிடுங்க. அப்போ உங்களுக்கு முன்னாடி யார் வந்தாலும் சரிதான், அந்த பாவனை எந்த பாவனையோடு வராங்களோ அந்த பாவனையில் நிறைந்து செல்வார்கள். जैसे बाबा के खजाने में अपर्याप्त कोई वस्तु नहीं, वैसे आप भी बाप समान भरपूर बनो. எப்படி பாபாவுடைய கஜானாவில் கிடைக்கவில்லை என்ற பொருளே கிடையாது, அதே போல் நீங்களும் கூட பாபாவுக்கு சமமாக நிறைந்தவர்களாக ஆகுங்க.